பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்யக்கூடியவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. வேத புஸ்தகத்துல கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவர்களுடைய எல்லா செயல்களையும் ஆண்டவராகிய தேவன் ஆராய்ந்து பார்க்கிறேன் என்று சொல்லுகின்றார். அவர்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் தம்முடைய செவிகளை கர்த்தர் திறக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நிறைய நேரங்கள்ல நம்முடைய ஜெப வாழ்க்கையில நிறைய பின் விளைவுகள் அற்ற ஒரு நிலைகளை நாம் நம்முடைய ஜீவியத்துல பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நிறைய மிகுதியாக நம்ம ஜெபம் பண்றோம், ஆனால் மிகுதியற்ற அல்லது குறைந்த ஆசீர்வாதங்களையே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெறுகிறோம். அதற்கு காரணம் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்களுடைய ஜெபத்தை, அவர்களுடைய வாயின் சத்தத்தை கர்த்தர் கவனித்து கேட்கிறேன்னு சொல்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நீதிமான்கள் என்கின்ற ஒரு பரிமாணத்திலே கடந்து போகிறது உண்டானால், நீதியான ஒரு வாழ்க்கையின் ஊடாக நாம் கடந்து போகிறது உண்டானால், நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் கவனித்து கேட்கிறேன் என்று சொல்கின்றார். ஒரு மனிதனுடைய ஜெபத்தின் சத்தம் கர்த்தராக தேவனால் கவனிக்கப்படுகிறது உண்டானால் எத்தனை மகிமைகளை அவன் தன் வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்கிறான் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு நல்ல ஒரு பணியாளர்கள், அவங்க என்ன அப்படின்னா அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு குழுவினர். அவங்க அந்த தூந்துர பிரதேசம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆர்டிக் அண்டார்டிக் பகுதிகளில் போய் அங்க இருக்கக்கூடிய பனி மூடிய சிகரங்களை தோண்டி அங்க இருக்கக்கூடிய அகழ்ந்து பார்க்கக்கூடிய நிறைய புதைந்திருக்கக்கூடிய காரியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு குழுவை சார்ந்தவர்கள். அவங்க போய் என்ன செய்யறாங்கன்னா, பனியை தோண்டி பனி மூடிய சிகரங்களுக்குள்ள உள்ள கடந்து போய் பனிகளை வெட்டி எடுத்து உள்ள எந்தென்ன விதமான பொருள், பண்டைய கால பொருள் மறைந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கக்கூடிய குழுவுல போயிட்டு இருக்கிறார். அதுல ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், அவரும் உள்ள போறார். போய் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் அப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆகி போய் அங்கங்க தோண்டிட்டு இருக்கிறாங்க. இதுல இவர் தோண்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், நல்ல ஆழமா போய் தோண்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல திடீரென்று மேலிருந்து ஒரு பனி பாறை ஒன்று உருகி கீழே நேராக வந்து இவர் தோண்டி கொண்டிருக்கக்கூடிய உள்ள போய், அவர் ஆழமா உள்ள போயிட்டார், உள்ள போய் தோண்டி கொண்டே இருக்கின்றார். அந்த பனிப்பாறை உருண்டு வந்து இவர் தோண்டி இருக்கக்கூடிய அந்த பனியினுடைய காரியத்தை அப்படி அடைத்து போட்டு விட்டது. வாசல அப்படி மூடிடுச்சு. இப்ப அந்த பாறையினுடைய திண்மையை பார்த்தால் ரொம்ப பெருசு. வெளியே உள்ள இருந்து சத்தம் போட்டா வெளியே கேட்காது, வெளியே இருந்து சத்தம் போட்டா உள்ள கேட்காது. அவ்வளவு பெரிய ஒரு பனிப்பாறை ஒன்று அந்த அவர் தோண்டி இருக்கக்கூடிய அந்த குழியை மூடி போட்டது. உள்ள இருக்கக்கூடிய அவருக்கு என்ன செய்யறது தெரியல. திடீர்னு பார்க்கிறார், பார்த்தா எல்லா காரியங்களும் அப்படி இருண்டு போய்விட்டது. முன்பதாக நின்று அந்த பாறையை தள்ளலாம் என்று சொல்லி பார்க்கிறார், முடியல. கையில வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்து வெட்டலாம் என்று சொல்லி பார்க்கிறார், அவனால சரியா வெட்ட முடியல. அவனால இந்த பக்கம் திரும்பி நின்று அந்த காரியங்களை கொத்த முடியல. வெளியே நிற்கக்கூடியவர்களால் மட்டும்தான் அவரை காப்பாற்ற முடியும். அவரு சத்தம் போட்டு பார்க்கிறாரு, கூப்பிட்டு பார்க்கிறாரு, கத்தி பார்க்கிறாரு, என்னை யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி. எல்லா ஜனங்களும் இங்கும் அங்கும் சிதறி போயிருக்கிறதுனால இவர் போடக்கூடிய கூக்குரலின் சத்தம் யாருடைய செவிகளிலும் எட்டவில்லை. அவருக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம் ஒன்றே ஒன்று இருந்து, ஆரம்ப நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஆபத்து நாட்களில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தருடைய வார்த்தையை அவர் தன்னுடைய உள்ளத்தில் யோசித்து பார்த்தார். இது பெரிய ஒரு ஆபத்து. தொலை தூரத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தின் மக்களை நான் நினைக்கின்றேன், என் பிள்ளைகளை நினைக்கிறேன், என் மனைவியை நினைக்கிறேன், எல்லாத்தையும் எத்தனையோ மைல்களுக்கு அப்பால விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு குழிக்குள் நான் மாட்டிக்கொண்டு விட்டேனே. என்னை காப்பாற்ற என்னுடைய நண்பர்களால் முடியாது, என்னை காப்பாற்ற எந்த மக்களாலும் முடியாது, என்னுடைய சொந்த கைகளின் பிரயாசங்களால் கூட முடியாது, என்னை காப்பாற்ற உம்மால் மட்டும் ஆகும் என்று சொல்லி அதே இடத்தில் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். ஜெபிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல, அவருக்கு ரொம்ப அப்படி ஒரு மாதிரி மனதிலே பாதிக்கப்பட்டதுனால அப்படி கீழே விழுந்துட்டார். கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. உறைந்த பனி மூழ்கினால எல்லாம் சுற்றிலும் பனி. கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய சரீரமெல்லாம் அப்படி அதாவது குளிர்னால பாதிக்கப்பட துவங்கிட்டு. நேரம் ஆக ஆக குளிரினுடைய வேகம் அதிகரிக்க ஆரம்பித்த பொழுது, அவ்வளவுதான், இனி நம்ம செத்து போயிடுவோம் போல, இனி நம்மை காப்பாற்றுகிறதுக்கு எந்த ஒரு மார்க்கமும் இல்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல இவரை மூடி இருக்கக்கூடிய அந்த பாறையினுடைய வெளிப்புறத்திலிருந்து யாரோ குத்துகிறதை போல ஒரு சத்தத்தை கேட்டார்.
யாரு இந்த பாறையை கரெக்டா சூஸ் பண்ணி வந்து கொத்துறாங்கன்னு சொல்லி யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாறையை தோண்டி எடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா அவருடைய நண்பர்கள் ஒரு கூட்டம் வந்து, இந்த பாறை இங்கே நம்ம புதுசா வந்து மூடி இருக்கிறதே, இங்க என்ன இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அதாவது எதேச்சியாக வந்து தோண்டி பார்த்த பொழுது சாக பிழைக்க கிடைக்கக்கூடிய இந்த மனிதனை அவர்கள் உயிரோடு கூட எடுத்தார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்கிறது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்கள். நம்ம செய்யக்கூடிய ஜெபத்திற்கு பதில் வருமா வரலையா நமக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், நீதிமானின் சத்தத்தை நான் ஒரு வார்த்தை பிசகாமல் அப்படியே நான் கேட்கிறேன். அவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு காரியத்தையும் நான் உற்று பார்க்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ மணிக்கணக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நாள் கணக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அதனுடைய பதில் உத்தரவுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் காரணம், ஒரே ஒரு காரணத்தை கர்த்தர் சொல்லுகின்றார், நீதிமானுக்குரிய ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார்க்கிறது உண்டானால் உன்னுடைய ஜெபத்தின் எல்லா குரலையும் உன்னுடைய அங்கலாய்ப்பின் எல்லா சத்தத்தையும் கர்த்தராகிய தேவன் உண்மையாகவே செவி கொடுத்து கேட்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். நீதிமான்கள் என்றால் யார்? இந்த நீதிமான்களை பற்றி சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாரையெல்லாம் கர்த்தர் நீதிமான்கள் என்கிற பேர்ல வந்து சொல்லுகின்றார். முதல் காரியமாக பார்க்கின்றோம், ஆதியாகம புஸ்தகத்துல நோவா என்கின்ற மனிதனை கர்த்தர் நீதிமானாக பார்த்தார். நோவா தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நீதிமானாய் காணப்பட்ட நோவா என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலே ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேளுங்கள். ஆதியாகமம் 6:9 என்ன சொல்லுகிறது பாருங்கள். நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவினுடைய வம்ச வரலாறு. நோவா தன்னுடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே இருந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. நோவா அவன் இருந்த காலங்கள் எல்லாவற்றிலும், அந்த காலத்துல கர்த்தருடைய காரியங்களை பற்றி அறியக்கூடிய ஜனங்கள் இல்ல, கர்த்தரை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஜனங்கள் இல்ல, கர்த்தரை பற்றி நடத்தக்கூடிய மக்கள் இல்ல. என்றாலும் தன்னுடைய காலங்களில் இருந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் இந்த நோவா தன்னுடைய வாழ்க்கையிலே நீதிமானாக தன்னுடைய ஜீவியத்தை காத்துக்கொண்டான். நீதிமான் என்கின்ற காரியத்திற்கு என்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? நீதிமானாக வாழ்ந்த நோவாவினுடைய வாழ்க்கை இதற்கு நல்ல உதாரணம். நீதிமானாக வாழக்கூடிய வாழ்க்கையுடைய நிலை என்கிறது எதை நமக்கு வலியுறுத்துகிறது பாருங்கள். அதே 6வது அதிகாரத்துல 22வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 6:22 நீதிமானுக்குரிய முதல் குவாலிட்டி என்ன போட்டுக்குன்னு பாருங்களேன். நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நீதிமானுக்குரிய முதல் குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, தேவன் தனக்கு சொன்ன எந்த விஷயத்தையும் நோவா மறுக்கவே இல்லை. அவனை பார்த்து ஆண்டவராகிய தேவன் பேசினார், நோவா, இந்த ஜனங்களுடைய வழிகள் எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. இவர்கள் எல்லாரும் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த ஜனங்களை உண்டாக்குனதற்காக என்னுடைய மனதிலே நான் விசனமடைகிறேன். இந்த ஜனங்களை நான் அழிக்கப் போகிறேன் நோவா. ஆகவே நீ உன்னையும் உன்னுடைய குடும்பத்தின் ஜனங்களையும் என் கண்களுக்கு முன்பதாக நான் நீதிமானாக பார்த்ததுனால உன்னை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையை நான் உனக்கு அறிவிக்கின்றேன். இந்த பெரிய ஒரு வெள்ளத்தை நான் தரப்போகிறேன், வானத்திலிருந்து பெரிய மழையை நான் பொழிவிக்க போகின்றேன், இந்த ஜனக்கூட்டங்கள் எல்லாவற்றையும் அழிக்கப் போகிறேன், உன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு பேழையை கட்டுன்னு சொல்றார் நோவாவை பார்த்து. அந்த காலத்துல பேழையை கட்டுகிறதுக்கு எந்த விதமான காரியமும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. எதற்காக நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும்? வானத்திலிருந்து அந்த ஹிஸ்டாரிக்கலாக நீங்க வந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நோவாவினுடைய காலத்துல மழை என்கின்ற தன்மை அந்த நாள் வரைக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. மழை பெய்யாது இருக்கக்கூடிய அந்த காலத்துல கர்த்தர் சொல்லுகின்றார், வானத்திலிருந்து மழையை நான் பெய்ய பண்ண போகிறேன்னு சொல்றாரு. அந்த வார்த்தை நோவாக்கு நம்ப முடியல. அது எப்படி நடக்கிறது? வானத்திலிருந்து எப்படிங்க தண்ணி கீழே விழ போகுது? எப்படி வானத்திலிருந்து கீழே விழக்கூடிய தண்ணி இந்த பூமி முழுவதையும் நனைக்க போகிறது, பூமியை நரைக்க போகிறது, பூமியிலே காணப்படக்கூடிய எல்லா காரியங்களையும் எப்படி மேலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அப்படி கீழே வந்து விழுந்து அழிக்கப் போகிறது? நோவாவுக்கு தெரியாது. என்றாலும் கர்த்தர் சொல்லிவிட்டார். அதை குறித்து நோவா தன்னுடைய மனசுல எவ்வளவு வேணும் யோசிச்சு பார்க்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யறப்பாங்க, ஏதாச்சும் ஒரு காரியத்தை கர்த்தர் பேசிட்டா நாம் நம்முடைய மன அளவிலே யோசித்து பார்க்கிறோம், இது நம்ம செய்யலாமா கூடாதா, இது கர்த்தர் சொல்றாரா இல்லையா, இது உண்மையிலேயே நடக்கக்கூடிய காரியமா இல்லையா. ஆனால் நோவா தன்னுடைய மன அளவில் எதை குறித்து யோசிச்சு பார்க்கல. ஜனங்கள் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க, என்னையா பெரிய ஒரு வீடு கட்டுற, பெரிய ஒரு கப்பல் மாதிரி ஒரு கட்டுகிறாயா, எதற்கு? வரக்கூடிய பெரிய வெள்ளத்திலிருந்து தேவன் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார்.
ஆகவே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே என்னை காப்பாற்றிக் கொள்ளும்படி ஒரு பெரிய ஒரு பேழையை கட்டப் போகிறேன். எப்படி கர்த்தர் அழிக்கப் போகிறாராம்? வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணி. நோவாவை பார்த்து அந்த ஜனங்கள் கேட்டிருப்பாங்க, வானத்திலிருந்து மழை பெஞ்சிருக்கிறது நீ பார்த்திருக்கிய நோவான்னு கேட்டிருப்பாங்க. இது வரைக்கும் பார்க்கல. கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்கிறார், வானத்திலிருந்து தண்ணியை நாம் ஊத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். எப்படி நோவா, வானத்திலிருந்து எப்படி மேலே இருந்து மழையை போல பெரிய தண்ணீர் கீழே வந்து விழப்போகிறது? ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு நம்பிக்கை. இது எப்படி சாத்தியமாக்கப்பட முடியும்? ஜனங்கள் எல்லாரும் நோவாவை பரியாசம் பண்ணியிருப்பார்கள். என்றாலும் தேவன் சொன்ன வார்த்தைகளை நோவா தன்னுடைய பரியாசத்தின் நிமித்தம் ஒரு காரியத்தையும் இழந்து போகாமல் தேவன் தனக்கு சொன்னபடியெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக கீழ்ப்படிய ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. எப்படிலாம் நம்ம நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லியிருக்கிறாரு. எத்தனை வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம், எத்தனை வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலன்னு பாருங்க. நீங்கள் கீழ்ப்படிந்தால் தேவ கண்களுக்கு முன்பதாக நீ ஒரு நீதிமானாய் எண்ணப்படுவாய். உன்னுடைய ஜெபங்களின் ஒரு குரலை கூட கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்காமல் விட்டுவிட போகிறதில்லை. எல்லா சத்தத்தையும் அவர் கேட்கிறார். நீ விடும் பெருமூச்சு, நீ வடிக்கும் கண்ணீர், உன்னுடைய ஒவ்வொரு விதமான தேவைகள் எல்லாவற்றையும் பலத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே கண்ணோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லுகின்றார். நீதிமான்கள் மேல் நான் என்னுடைய கண்களை வைத்திருக்கிறேன். அவர்களுடைய ஒவ்வொரு அலைச்சல்களையும் நான் பார்க்கிறேன். அவர்களுடைய ஒவ்வொரு வேதனைகளையும் என்னுடைய கண்களினால் நான் உற்று கவனிக்கிறேன், ஆராய்ந்து பார்க்கிறேன். அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் மெய்யாகவே அலசி பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நாள் தேவன் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை பேசியிருக்கிறார். இதை தர்றேன், அதை கொடுக்கிறேன், அந்த காரியங்களை நான் உன்னுடைய வாழ்க்கையில உருவாக்குறேன், அந்த நன்மையை தருகிறேன், அந்த கிருபையை தருகிறேன் என்கிற எத்தனையோ விஷயங்களை கர்த்தர் பேசினாலும் எதையும் பெற முடியாமல் போனதற்கு என்ன காரணம் என்றால் ஒரே ஒரு காரணம், நீதிமானுக்குரிய ஓட்டத்தின் ஊடாக இன்னும் நான் ஓடல. அப்படின்னா எது நீதிமானுக்குரிய ஒரு ஓட்டம்? தேவன் சொன்ன எந்த வார்த்தைகளிலேயும் ஒன்றை கூட நீங்கள் சிந்து விடாமல், சிதற விடாமல், எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அவைகளை கை கொள்கிறீர்களோ அவைகள் எல்லாம் நீதிமானாக உங்களை மாற்ற துவங்குகிறது. நீதிமானை போல நாம் மாற்றப்படுகிறது உண்டானால் நம்முடைய ஜெபத்தின் எல்லா சத்தத்தையும் கர்த்தராகிய தேவன் உற்று கவனித்து கேட்கிறேன் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது காரியமாக நீதிமான் என்கிறதற்கு இன்னும் ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆதியாகம புஸ்தகத்துல 8வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20, 21 ஆகிய வாக்கியங்களை வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும், சுத்தமான சகல மிருக ஜீவன்களிலும், சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை அவன் தெரிந்து கொண்டு அவைகளை அவன் பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டார். சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார். அப்பொழுது கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல நல்ல ஒரு விளக்கத்தை பார்க்கிறோம். அத்தனை நாட்கள் இரவும் பகலும் ஓயாமல் மழை, பெரிய வெள்ளம் வந்து அந்த பேழையை தூக்கி கொண்டு போனது. பூமி முழுவதும் நனையக்கூடிய அளவிற்காக, பூமியை நிறைய பண்ணக்கூடிய அளவிற்காக பெரிய வெள்ளம் பயங்கரமாய் கொட்ட துவங்கிற்று. ஆழத்தினுடைய ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளவுபட்டு போனது. வானத்தினுடைய மதகுகள், சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்பட்டு போனது. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையின்படி பெரிய மழை இரவும் பகலும் ஓயாமல் பெய்ய துவங்கிற்று. பேழையை அந்த மழை துளியானது கிளம்பு பண்ணிற்று. அந்த பேழையினுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ரொம்ப நாள் வரைக்கும் நோவா உள்ளே உட்கார்ந்துருக்கிறார். காகத்தை விட்டு பார்க்கிறார், புறா விட்டு பார்க்கிறார், காகத்தை விட்டு பார்க்கிறார், திரும்ப புறா விட்டு பார்க்கிறார். இப்படி பல நேரங்கள். ஒரு நாளிலே அந்த காகத்தை விட்டு பார்க்கும்போது அந்த காகம் வெளியே போறது திரும்ப வரவே இல்லை. அப்பொழுது அந்த மனிதன் கண்டுகொண்டான், ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டான். இந்த வெள்ளமெல்லாம் வடிந்து போய்விட்டது என்று சொல்லி அந்த பேழையினுடைய கதவை திறந்து பார்த்த பொழுது வெள்ளமெல்லாம் வடிஞ்சு போயிடுச்சு. அத்தனை நாள் வரைக்கும் வெளியே எங்கேயும் போகவே முடியல. உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு மனுஷனுக்கு எல்லா காரியங்களையும் நல்ல சாப்பாடு கொடுத்து, நல்ல ஆகாரம் கொடுத்து, தூங்குகிறதற்கு நல்ல ஒரு பெட்டு கொடுத்து, நல்ல ஒரு டிவி கொடுத்து, நல்ல ஒரு எல்லா விதமான காரியங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுத்து 24 மணி நேரம் நீ ஜெயில தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த மனிதனும் ஜெயில் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். விடுதலையை தான் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில வாஞ்சிக்கிறத பார்க்க முடியும். இந்த 40 நாள் இந்த இரவும் பகலும் ஓயாமல் பெய்யதில் இருக்கக்கூடிய இந்த மழை நிமித்தம் நோவாவுடைய வாழ்க்கை ஒரு ஜெயில் கைதி மாதிரி தான். வெளியே எங்கேயும் போக முடியாது. வெளியே முழுசும் தண்ணி எப்படி வெளியே போறது? நோவா இரவும் பகலும் அந்த பேழைக்குள்ள தான் உட்கார்ந்து இருக்கிறார். அத்தனை நாட்கள் முடிந்த பிறகு இப்ப நோவாவினுடைய பேழையை கர்த்தராகிய தேவன் திறக்கிறார். திறந்து வெளியே பாருப்பா, உள்ள போ, வெளியே போ, நான் ஆண்டவராகிய தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னுடைய காரியத்திற்குள்ள போன்னு சொன்ன உடனே சிறையை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு மனிதன்
இப்ப இந்த நோவாவினுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? பேழையை விட்டு வெளியே போனா நல்லது, அப்படிதான் நோவா நினைச்சிருப்பார். வந்த உடனே நோவா என்ன செஞ்சிருக்கணும்? ஒரே ஓட்டமா ஓடி, அப்பா எத்தனை நாள் இரவும் பகலும் ஓயாம இதே போட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்தேன், எங்கேயும் போய் பார்க்கல, வெளியே மரங்களை பார்க்கல, வெளியே இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கல, ஒரே ஓட்டமா ஓடி போயிருக்கணும். ஆனால் நோவா ஓடி போகாம வெளியே வந்த மாத்திரத்துல சுத்தமான பறவைகளையும் மிருகங்களையும் எடுத்து கொண்டு போய் கர்த்தருக்கு பலி கொடுக்க ஆரம்பித்தார். தன்னுடைய வாழ்க்கையில இத்தனை பாதுகாப்பை தந்த கர்த்தருக்கு தனக்கு விடுதலையை தந்த மாத்திரத்துல விடுதலை வந்துருச்சுன்னு ஓடி போயிடாம கர்த்தரை நினைவு கூறுகிறான். பாத்தீங்களா? கர்த்தர் செய்த நன்மைக்கு மகிமையை செலுத்துகிறான். பாத்தீங்களா? அதுதான் நீதிமானுக்குரிய சுபாவம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு நன்மை செய்யாத இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவோம். நன்மை வந்தவுடனே நன்மை வாங்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடியே போயிடும். இல்லை 10 குஷ்டரோகிகளை ஆண்டவராக தேவன் சுகப்படுத்துகின்றார். சுகப்படுத்தக்கூடிய நேரத்துக்கு முன்னால் வரைக்கும் அந்த குஷ்டரோகிகளுடைய அந்த வழியை கர்த்தர் கடந்து போகக்கூடிய நேரத்தை குஷ்டரோகிகள் எல்லாரும் வர்றாங்க. இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவங்க எல்லாம் யோசிச்சாங்க, எத்தனையோ குஷ்டரோகிகளை கர்த்தர் சுகப்படுத்தியிருக்கிறாராமே, நம்மளும் போய் நின்று இயேசுவை நோக்கி நம்ம வந்து கேட்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி அவங்க கேட்கிறாங்க. இயேசுவே, நாங்கெல்லாம் குஷ்டரோகிகளா இருக்கிற பாளையத்துக்கு புறம்பா எங்களுக்கு கொண்டே வச்சுட்டாங்க, சாப்பாடெல்லாம் உங்களுக்கு சரியா எங்களுக்கு கூட கொடுக்கறது இல்லை, எல்லா விதமான காரியங்களையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க, நாங்கள் பாளையத்துக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறோம், நாங்க எங்க சொந்த பந்த ஜனங்களோடு கூட போய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் என்றைக்காகிலும் ஒரு நாள் தூரத்துல வந்து எங்களுக்குரிய ஆகாரத்தை வச்சுட்டு நாங்க வெளியே வர்றதுக்கு முன்னாலே ஒரே ஓட்டமா ஓடிய போயிறாங்க. இந்த குஷ்டரோக வியாதினால நாங்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறோம், பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை விடுதலையாக்குகிறது உண்டானால் நாங்கள் சமாதானமாய் எங்க குடும்பத்தோடு கூட நாங்கள் போய் இணைந்து வாழ முடியுமே. அவங்களாம் கேட்ட மாத்திரத்தில் கர்த்தர் மனம் உருகி அந்த 10 குஷ்டரோகியும் கர்த்தராக தேவன் சுகப்படுத்துகிறார். சொல்றாரு, நீ போய் ஆசாரியன்ட்டு போய் உன்னை காமி, நீ போகக்கூடிய அந்த ஆசாரியன்ட்டு போய் காமிச்ச மாத்திரத்தில் உன்னுடைய வியாதியெல்லாம் சுகமாக்கப்பட்டு விடும் என்று சொல்லி 10 பேரும் போறாங்க. போய் காண்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் 10 பேருக்கும் வியாதி சுகமாயிடுச்சு. 9 பேரும் விட்டா போதும் ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டாங்க, ஸ்கூல் பெல்லி அடிச்ச உடனே ஓடுறது மாதிரி. அந்த ஒருவன் மட்டும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். பாத்தீங்களா? அதை போல நீ இருந்தால் உன்னை நீதிமான் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தேவன் செய்த நன்மைகளை மறவாத ஒரு மனம், தேவன் செய்த அதிசயங்களை மறவாத ஒரு நிலை. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்ததுனாலதான் கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் தூஷிக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. நன்றி மறவாத மனம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால்தான் தேவனுக்கு முன்பதாக நீதிமான்கள் என்கிற பெயரினால் நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த நோவா தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மையான காரியங்களுக்காக நான் அவருக்கு என்னத்தையாகிலும் நான் செலுத்த வேண்டும். என் கர்த்தர் இத்தனை ஜனங்களுக்கு நடுவில் என்னை மட்டும் நீதிமானாக பார்த்தாரே. எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, கர்த்தர் உருவாக்கின, கர்த்தராக தேவனால் உருவாக்கப்பட்ட சந்ததி, தேவனாகிய கர்த்தர் பார்த்து பார்த்து செய்த அந்த சந்ததி, இத்தனை பேருக்கு முன்னால கர்த்தர் என்னை மட்டும் நீதிமானாக தெரிந்து கொண்டாரே, என்னை மட்டும் காப்பாற்ற சித்தம் வைத்தாரே. என் மேல கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை வைத்திருக்கிறாரு பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படித்தானே? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? எவ்வளவு நன்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையோடு கூட நம்ம வாழணும். தேவன் என் மேலே தன்னுடைய கண்ணை வைத்தார், என்னை தம்முடைய கண்களினால் பார்த்தார். என்னை அவர் நோக்கி பார்த்த என் கர்த்தருக்கு என்னால் ஆன மட்டும் நான் காரியங்களை செய்ய வேண்டும். அந்த நோவா நினைவு கூர்ந்ததை கர்த்தர் பார்த்து அவனுடைய பலிகளை கர்த்தர் அந்த சுகந்தத்தை நுகர்ந்து பார்த்து அவனோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். கர்த்தர் உடன்படிக்கை ஏற்படுத்தின பொழுது, நீ எனக்கு நன்மையான காரியத்தை செய்தாய் நோவா, நீ எனக்கு என்னுடைய மனதை மகிழ்விக்க துவங்கினாய் நோவா, நீ எனக்கு பிரியமான பலிகளை செலுத்தினாய் நோவா, ஆகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கல, உன்னையும் உன்னுடைய சந்ததிகளையும் இனி நான் இந்த வெள்ளத்தை போல பயங்கரமான அழிவினால் அவர்களை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி உடன்படிக்கையை கர்த்தராக தேவன் ஏற்படுத்த துவங்கினார். நீ செய்யக்கூடிய ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் உன்னை மட்டுமல்ல, உன்னை சார்ந்த மக்களுக்கே ஆசீர்வாதமாய் காணப்படும். நீ செய்யக்கூடிய ஒரு நன்மை உனக்கு மட்டுமல்ல, உன் இந்திய நாட்டுக்கே அது ஆசீர்வாதமாய் காணப்படுகிறத பார்க்க முடியும். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகின்றார், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு நடக்கை, தேவனுக்கு முன்பதாக நீதிமான்கள் என்று நீங்களும் நானும் அழைக்கப்பட துவங்கி விடுவோம். மூன்றாவது காரியம், நீதிமானுக்குரிய மூன்றாவது குவாலிட்டியை பாருங்க. 2 பேதுருவின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் அதுல 5வது வாக்கியத்தை வாசிக்க கேளுங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம் நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி போதும்.
இந்த இடத்துல நோவாவுக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். அப்ப உதாரணமா பாருங்களேன், இப்போ உங்களை கர்த்தராகிய தேவன் கூப்பிட்டு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரு பெரிய ஒரு அழிவு திருநெல்வேலி மாவட்டத்தில் வரப்போகுதுப்பா. திருநெல்வேலியில ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு அழிவை நான் தரப்போகிறேன். ஒன்னு மட்டும் நான் காப்பாற்ற போகிறேன். உன்னை வாழ்க்கையை நான் நீதிமானாக பார்த்ததுனால உன்னையும் உன்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். சில காரியத்தை நீ செஞ்சுட்டேன்னா உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றி விடுவேன். நம்ம என்ன செஞ்சிருவோம், நமக்குள் நாம் அந்த காரியத்தை வைத்துக் கொள்வோம். யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். என்னங்க போட்டு கட்டுறீங்க, சும்மாங்க நேரம் போகல போட்டு கட்டுறேன். என்னங்க திடீர்னு வீட்டெல்லாம் நல்லா இடிச்சு ரொம்ப அப்படி ஒரு மாதிரி பாலிஷ் பண்றீங்க, சும்மா தாங்க, எங்க கையில வந்து கொஞ்சம் காசு நிறைய வந்துருச்சு, அதனாலதான் கொஞ்சம் நாங்க எடுப்பித்து கட்டுகின்றோம். இந்த ரகசியத்தை வெளியே சொல்லிட்டா ஒருவேளை தலை வெடிச்சிரு போலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தனக்குள்ளாகவே ஒளித்து வைத்துக் கொள்கிறதை நம்ம பார்க்க முடியும். இப்படித்தான் நமக்கு கர்த்தர் ரட்சிப்பான நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஏத்த வீட்டுல நம்ம ஜாமான் வாங்க போகக்கூடிய கடைக்காரன் எத்தனை ஆட்களை நம்ம வந்து பார்க்கிற மாதிரி, ஒவ்வொரு நாள் பார்க்கக்கூடிய மக்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் நீதியை பிரசங்கம் பண்ணிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் பாருங்க. நாம் பெற்ற நன்மையை நம்ம மட்டும் வச்சிருக்கிறோம், நாம் பெற்ற சத்தியத்தை நமக்குள் வைத்திருக்கிறோம். நான், என் குடும்பம், என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய மனைவி, என்னுடைய அப்பா, எங்க அம்மா எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட போதும். மற்றவங்க யார் எப்படி எக்கேடுகிட்டு போனா எனக்கு என்ன வந்துச்சு, மற்றவங்க என்ன காரியம் நடந்தால் நமக்கு என்ன வந்தது, இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக நீ நீதிமானுக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அன்றைக்கு ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொண்ட தோமா சந்தேகியாய் காணப்பட்டவன். கர்த்தராகிய தேவனுடைய விலாவிலேனுடைய விரலை போட்டு அவர் ஜீவனோடு கூட வந்தார் என்று சொல்லி நான் பார்த்தால் ஒழிய நான் அவரை நம்ப மாட்டேன் என்று சொன்ன அந்த மனிதனாக காணப்பட்ட தோமா, அவர் என்ன செய்தார் பாருங்கள், கடல் கடந்து இந்திய நாட்டை நோக்கி கடந்து வந்தார். அதாவது கேரள ராஜ்யத்திற்குள்ளாக, சென்னை பட்டணத்திற்குள்ளாக, இன்னும் எத்தனை இடங்களுக்குள்ளாக அவர் கால் மிதித்த ஒவ்வொரு இடமும் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமைக்குள் வந்ததற்கு என்ன காரணம் என்றால், அவர் ஆண்டவராகிய தேவனுடைய நீதியை சுமந்து கொண்டு கடந்து வந்தார். கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணும்படிக்காய் கடந்து வந்தார். அதனாலதான் இன்றைக்கு நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம், இயேசுவை பற்றி உங்களுக்கு எனக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட்டிருக்கக்கூடிய மிஷனரிமார்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் நீதியை பிரசங்கிக்கும்படிக்காக இந்திய நாட்டை நோக்கி அவர்கள் கடந்து வராதிருந்திருக்கிறது உண்டானால் நீயும் நானும் தேவனை அறியாமல் மாண்டு மடிந்து செத்து போயிருப்போம். ஆண்டவராகிய தேவனை பற்றி உங்களுக்கு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நாம் பேசுகிறோம், நான் ஒரு கிறிஸ்தவன், ஆரிஜின் கிறிஸ்தவன், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால பரம்பரையா நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோம். எங்க தாத்தா கிறிஸ்தவன், என்னுடைய பாட்டு கிறிஸ்தவன், என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா கிறிஸ்தவன். இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன? அவர்கள் எல்லாரும் நீதியை பிரசங்கிக்கும்படிக்கு இந்த உலகத்திற்குள் வந்தாங்க, இந்தியாவை நோக்கி வந்தாங்க, தங்கள் ஜீவனை கொடுத்து நீதியை தந்ததுனாலதான் நீயும் நானும் இன்றைக்கு கிறிஸ்தவனாய் மாற்றப்பட்டு இயேசுவை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த நோவா தன் மட்டிலே தேவன் தந்திருக்கக்கூடிய கிருபையை அடைத்து வைத்துக் கொள்ளாமல் நீதியை அவன் பிரசங்கிக்கும்படிக்காய் வெளியே புறப்பட்டு போனான். ஊழியம் செய்கிறது நம்மேல் விழுந்த கடமை, ஊழியம் செய்கிறது நம்மேல் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருக்கிறது உண்டானால் எனக்கு ஐயோ என்று பவுல் அப்போஸ்தலன் பேசினார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலன் பேசினார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்த இயேசுவை எத்தனை பேருக்கு நாம் சொல்லுகிறோம் என்று பாருங்கள். போய் நின்று இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டதான் பிரசங்கம் பண்ணுவேனே இல்லை, போய் நின்று பெரிய பெரிய ஊழியக்காரனை போல பெரிய மைக் போட்டாதான் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சா தான் நான் சொல்லுவேன் என்று அல்ல. உங்களால் இயன்ற மட்டும் நீங்க ஊழியங்களை பாருங்க. தேவன் நம்முடைய கரங்கள்ல இந்த பொறுப்பை நம்மை நம்பி தந்திருக்கின்றார். ஆண்டவராகிய தேவன் தந்த இந்த பொறுப்பின்படியே நீதியை நீங்களும் நானும் பிரசங்கப்படுத்துகிறது உண்டானால் எத்தனை பேரு நீதியை அறியாதிருக்கக்கூடிய மக்கள் அழிந்து போகிறாங்க பாருங்க. எத்தனை ஜனம் அநியாயமாய் மாண்டு போறாங்க பாருங்க. எத்தனை ஜனங்களை பார்க்கிறோம். நீங்க ஆஸ்பத்திரியில் போகக்கூடிய நேரத்துல பார்க்கலாம், பஸ்ல பயணிக்கக்கூடிய நேரத்துல பார்க்கலாம், ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்கலாம், இப்போ அப்புறம் வந்து மார்க்கெட்ல பார்க்கலாம், உங்க வீட்டு பக்கத்துல பார்க்கலாம், ஏத்தாப்புல பார்க்கலாம், சொந்தத்துல பார்க்கலாம், பந்தத்துல பார்க்கலாம். எத்தனை பேர் நீதியை அறியாமல் தங்கள் பாவ வழிகளிலே மாண்டு போகக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் பற்றி எறிய வேண்டாமா? இயேசு எருசலேமை பார்த்த பொழுது கண்ணீர் வடித்தார். இயேசு அந்த பட்டணத்துக்குள்ள உள்ள போய் காலம் மிதிச்ச உடனே அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை கண்ட மாத்திரத்தில் இயேசுக்கு கண்ணீர் அப்படியே பொங்கி வழிய ஆரம்பித்தது.
அந்த ஆத்தும பாரம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அதுதான் நீதிமானுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி. ஒரு மனிதன் நீதிமானாய் காணப்பட வேண்டும் என்றால், நோவாவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீதிமானாய் கண்டதற்கு என்ன காரணம்? தன் மட்டிலே தேவன் தந்த நன்மைகளை புதைத்து வைத்துக் கொள்ளாமல், எனக்கு ஆண்டவராக தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார், வரத்தை தந்திருக்கிறார், நான் ஏன் மட்டில் வச்சுக்கிறேன், நான் கர்த்தரை பார்த்துக்கிறேன், நான் கர்த்தரோடு பேசுறேன், நான் கர்த்தருடைய மகிமையை என் வாழ்க்கையில நான் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தன் மட்டிலே வைத்துக் கொள்ளாமல் வீடு வீடா போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியிருப்பார். எத்தனை பேர் கிண்டல் பண்ணிருப்பான், எத்தனை பேர் கேள்வி பண்ணிருப்பான், நோவாக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு, ஏன் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறாய்? அழிவு என்கிற காரியம் இதுவரைக்கும் நம்முடைய கண்களை பார்த்ததே கிடையாது. எந்த மோசத்தை இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. வானத்தில் இருக்கக்கூடிய மழையை பத்தி நம்ம பார்த்ததே கிடையாது. ஏன் இப்படி பைத்தியக்காரனை போய் நீ பைத்தியக்காரனை போல நீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி புலம்பிக் கொண்டு வருகிறாய்? எத்தனை பேர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. ஒரு பரியாசத்தையும் நோவா தன்னுடைய வாழ்க்கையிலே தன் காதுகளிலே ஏற்றுக்கொள்ளாமல் வீடு வீடாய் கதவு கதவாய் சென்று தட்டி, ஆண்டவராகிய தேவனுடைய அழிவு வரப்போகிறது, ரட்சிக்கப்படு, ஆண்டவராகிய தேவனுடைய அழிவு வரப்போகிறது, மனம் திரும்பு, கர்த்தராகிய தேவன் நீதியை சரி கட்டக்கூடிய நாள் வந்திருக்கிறது, மனம் திரும்பு என்று சொல்லி எத்தனை பேரை பார்த்து அவர் சொல்லி பார்ப்பார்கள். நாம் இன்றைக்கு ஊழியத்தை செய்கிறோம். எங்கே ஊழியத்தை பார்க்கிறோம்? யோசிச்சு பாருங்க. எங்க ஊழியத்தை பார்க்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் நடுவிலே ஒரு ஊழியம், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக ஒரு பிரசங்கம், ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய மக்களுக்காக ஒரு எழுப்புதல். அவன் தான் எந்திரிச்சு நான் வந்துட்டானே, இனி ஏன் அவனை போய் நீ எழுப்ப வேண்டும்? எழும்பாது இருக்கக்கூடிய எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க பூமியில, அறியாது இருக்கக்கூடிய எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க பூமியில. அறியப்படாது இருக்கக்கூடிய கிறிஸ்தவனை விட்டு விட்டு அறிந்தவனுக்கே ஊழியங்களை செய்கிறது எப்படி? அறிந்தவனுக்கே பிரசங்கப்படுகிறது எப்படி? கர்த்தர் நீதி என்கிறது எதை சொல்லுகின்றார்? எத்தனை ஆடுகள் சிதறுண்டு போயிருக்கிறது என்று பார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்க்கும் பொழுது கண்ணீர் வடிக்கணும். ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த இடத்துல நீங்க நின்று, இந்த பால்களை நின்று நம்ம வந்து வேடிக்கை பார்க்கிறோம். எத்தனை கார் போகுது, எத்தனை பஸ் போகுது. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், பால்களை நின்று பாருங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்படாதவன் போறான்னு பாருங்க. அவனை பார்த்து கண்ணீர் வடியுங்கள். ஐயோ, இவனெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறானே. கர்த்தர் சொல்லுகின்றார், ஆத்தும பாரம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக ஆரம்பிக்கும் பொழுதுதான் நீதிமான்களாக நாம் நினைவு கூறப்படுகின்றோம். இரண்டாவது நீதிமானை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இரண்டாவது நீதிமானை குறித்து 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்க வேண்டும். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். முதல் நீதிமான் அந்த நோவா என்கிற நீதிமானை பற்றி நாம் பார்த்தோம். 2வது நீதிமானை பாருங்கள். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு, அவர்களுடைய அக்கிரமத்தின் கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்துவை அவர் ரட்சித்திருக்க. வசனத்துல 2வது மனுஷனை பத்தி பார்க்கிறோம். இவர் பேர் லோத்து. இவர் என்ன செய்யறாரு பாருங்க. நேரா கண்ணை திறந்து பார்க்கிறாரு. பார்த்தா ஏதேனை போல தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஏதேனை போல காணப்பட்ட தோட்டமாய் இருந்தது அந்த சோதோம் குமாரா பட்டணம். பார்த்த மாத்திரத்துல சரி, இது நல்லா இருக்கு, மேய்ச்சலுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கிறது என்று சொல்லி அறிந்து லோத்து நேரம் அங்க போயிட்டாரு. அங்க போய் உள்ள போய் பார்த்தா தான் அந்த பட்டணத்தின் குடிகள் எல்லாரும் மகா பாவிகள் என்கிறதை கண்டு கொண்டார். மகா அக்கிரமத்திலே நிறைந்திருக்கக்கூடிய மக்கள் என்கிறதை கண்டு கொண்டார். இந்த லோத்துவை ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். இந்த லோத்துனுடைய வாழ்க்கையில 2 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதுல முதல் காரியமாக பாருங்க, ஆதியாகமம் 19வது அதிகாரம் 1வது வசனத்துல லோத்துனுடைய முதல் வேலையை பாருங்களேன். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க. அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். சாயங்கால நேரத்திலே சோதோமுக்கு அவர்கள் வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். லோத்து எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? சோதோமினுடைய வாசல்ல உட்கார்ந்திருக்கிறார். ஏனென்றால் பட்டணம் முழுவதும் அசுத்தம் நிறைந்த பட்டணம். அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய பாவத்திற்கு உடன்படாமல் பட்டணத்தை விட்டு வெளியே வாசல் வந்து உட்கார்ந்திருக்கிறார். ஐயோ, உள்ள போனா எங்க அசுத்தம் என்னுடைய வாழ்க்கையை பற்றி கொள்ளுமோ, எங்கே பாவம் என்னுடைய வாழ்க்கையை பிடித்துக் கொள்ளுமோ, எங்கே மீறுதல்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வந்துவிடுவோம் என்று சொல்லி வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷனை போல வாசல்லையே உட்கார்ந்திருக்கிறார். இரவும் பகலும் அங்கதான் உட்கார்ந்து, ராத்திரி ஒரு நேரம் மாத்திரம் போய் படுத்து தூங்கிட்டு விடியற் காலையில் எழுந்து வந்து வாசல் வந்து உட்கார்ந்துருவார். அந்த வாசல்ல உட்கார்ந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய பாவத்திற்கு எவ்வளவேனும் உடன்படாத அளவிற்கு தன் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொண்ட லோத்துனுடைய வாழ்க்கையில முதல் காரியம் என்ன? நீதிமான் என்று கர்த்தர் அழைத்திருக்க முதல் காரியம் என்ன? பாவம் தன்னை சுற்றிலும் நடந்தாலும் பாவத்திற்கு எவ்வளவேனும் தன்னுடைய வாசலை திறக்காதிருந்த லோத்து, பாவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவேனும் தன்னுடைய வாழ்க்கைக்குள் அனுமதியாமல் காணப்பட்ட லோத்து. அதனாலதான் இரவும் பகலும் பட்டணத்தின் வாசல்லே வந்து உட்கார்ந்திருக்க ஆரம்பிச்சார்.
நான் இந்த பட்டணத்துக்குள்ள உள்ள போயிட்டேன்னா ஏதாகிலும் என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வந்துடும், கஷ்டம் வந்துடும், அவங்களுடைய சுபாவம் எங்கே என்னுடைய வாழ்க்கையை பற்றிக்கொண்டு விடும் என்று சொல்லி பயம் நிறைந்தவனாய் லோத்து தன்னுடைய வாழ்க்கையை வாசலிலேயே கழிக்க துவங்க ஆரம்பித்தார். இரண்டாவது, இந்த லோத்தினுடைய இரண்டாவது காரியத்தை பாருங்க. அதுல இரண்டாவது அதிகாரம் 8வது வசனத்தில் 2 பேதுரு 2:8 என்ன போட்டு பாருங்க. வெளியே உட்கார்ந்திருந்தாலும் அவருடைய மனம் எல்லாம் பட்டணத்தின் உள்ளேயே காணப்பட ஆரம்பிச்சது. எதை பற்றி அவர் யோசிக்க ஆரம்பித்தார்? பட்டணத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய எல்லா பாவ நிலைகளை கண்டு அவைகளை விசாரித்து தன் இருதயத்திலே அவர் வாதிக்கப்பட துவங்க ஆரம்பித்தார். அந்த ஜனங்கள் செய்யக்கூடிய பாவம் இவருடைய மனதை வருத்தமடைய செய்ய துவங்கிற்று. அவங்க செய்யக்கூடிய அக்கிரமத்தினால் இவர் அழத் துவங்க ஆரம்பித்தார். அவங்க செய்யக்கூடிய பாவத்தினால இவர் கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்கிறதுல 2 வகை உண்டு. ஒன்று, கர்த்தாவே இந்த பட்டணத்திலாம் ரட்சிக்கன்னு சொல்லி ஜெபிக்கலாம். இந்த பட்டணத்தில் கர்த்தருடைய மகிமை விளங்கணும்னு ஜெபிக்கிறார். இரண்டாவது, அவர்களுடைய குற்றங்களுக்காய் நான் அவைகளை தூக்கி சுமந்து கண்ணீர் வடித்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம். லோத்து செய்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க. அவர் சாதாரணமா வெளியே வந்து உட்கார்ல. அவர் வெளியே உட்கார்ந்திருந்தா கூட மனமெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை பற்றி, ஐயோ இந்த பாவத்தினால ஜனங்கள் அழிஞ்சிருவாங்களே, இந்த பாவம் செஞ்சா கர்த்தருடைய கோபாக்கினை தேசத்துக்குள்ள வந்துருமே, இந்த பாவத்தினுடைய காரியங்களின் ஊடாக கடந்து போனா கர்த்தராக தேவன் தம்முடைய மகிமையான காரியங்களினால் அந்த ஜனங்களை அடிச்சிருவாரு. லோத்து இவைகளை பார்த்தார். செஞ்ச பாவங்களை பார்க்கிறார். வெளியே உட்கார்ந்துட்டே, ஐயோ எப்படிப்பட்ட பாவம் செய்யறா, எப்படிப்பட்ட அக்கிரமம் செய்யறா. பார்க்கறது மட்டுமல்ல, போகக்கூடிய வரக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு விசாரிச்சாரு. விசாரித்து அங்க என்னென்ன காரியம் நடக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸை வந்து கேட்கவே மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. நியூஸ் பார்த்தா அது பெரிய பிசாசுங்க. டிவியை வச்சிருக்கிறதே சாத்தம். எங்கள் வீட்டுக்காரர் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் பாருங்க ரட்சிக்கப்படாமல் பிசாசை கொண்டு வீட்டில் வச்சுருக்கேன். என்னங்க பிசாசை எங்கெங்க வீட்டில் வச்சுருக்காருன்னு பார்த்தா பெரிய டிவி உள்ளே இருக்கும். பிசாசு அங்கே இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய பொல்லாத ஆவி. இந்த ஆவியை நான் வெளியே தூக்கி போடுங்கன்னு சொல்கிறேன். இதில் தான் நிறைய நியூஸை நம்ம வந்து பார்க்க முடியும், நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள முடியும். கொரோனா வைரஸினுடைய தாக்குதலுடைய காரியங்கள் நீங்கள் எங்கே பார்க்க முடியும்? நேராக போய் என் மேலே விடுங்க பார்க்குறேன்னு சொல்ல முடியுமா? அந்த கொரோனா வைரஸினுடைய காரியம் எப்படி நம்ம மனித இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளை நம்ம வந்து பார்க்குறோம். வரக்கூடிய நிலைகளை பார்த்து விட்டு சில பேர் வந்து என்ன செய்கிறாங்க, ஆவிக்குரிய வட்டாரத்தில் சில பேர் என்ன செய்கிறாங்க, அந்த ஜெப குறிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொரோனா வைரஸ், அந்த வைரஸினுடைய காரியங்கள் எப்படிலாம் வருகிறது உடனே குறிப்பு எழுதிக்கிறாங்க. இந்த வாரத்தில் வந்து அந்த கொரோனா வைரஸை பற்றி அவர் அந்த வைரஸை போட்டு தாழ்ச்சி எடுத்துருது. எல்லா காரியத்தையும் போட்டு அதை பற்றி இதை பற்றி ஒன்னே பேசி முடிச்சிடும். அடுத்த வாரம் கொரோனா வைரஸே மறந்துடும். அப்புறம் போன வாரம் ஜெபிச்ச கொரோனா வைரஸ் என்னங்க ஆச்சு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ அடுத்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்துச்சுங்க. கர்த்தருடைய வேதத்தில் அவர் என்ன செய்யறாரு பாருங்க, நாள்தோறும் ஒவ்வொரு விஷயத்தையும் விசாரிக்கிறாரு. இன்னைக்கு அந்த வைரஸனுடைய நிலை எப்படி இருக்கிறது, இன்னைக்கு அந்த ஜனங்களுடைய அழிவு எப்படி போயிருக்கிறது விசாரித்து, சும்மா விசாரிக்கிறது மட்டுமல்ல, விசாரிக்கிறதோடு நம்ம நிறுத்தினோம். தன்னுடைய உள்ளத்திலே அவன் பாதிக்கப்பட ஆரம்பித்தான். அதுக்காக மனம் கசந்து அழத் துவங்க ஆரம்பித்தான். அதுதான் நீதிமான். ஒரு நீதிமானுடைய நிலை என்கிறது எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது? பார்த்துட்டு பேசாம இருக்கிறதுல, ஐயோ 1,00,000 பேர் செத்து போயிட்டாங்களா, ஐயோ பாவமே, அப்படி இருக்கிறது இல்லை. கேட்கறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை, நியூஸ் கலெக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, இங்கே இது நடந்து இந்த விபத்து நடந்து அது பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. அது நிமித்தம் உன்னுடைய மனம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? அது நிமித்தம் நீ அழுறையான்னு பாரு, நீ புலம்புறையான்னு பாரு, நீ வேதனைப்படுறையான்னு பாரு. அந்த இருதயத்திலே வரக்கூடிய வாதை, அதுதான் நீதிமானுக்குரிய ஒரு நிலை. அந்த காரியத்தை பார்த்துட்டு சும்மா பார்க்கறது இல்லை, நியூஸ் கலெக்ட் பண்ணுறது இல்லை, இங்க இது நடந்து இங்க அது இல்லை. அது நிமித்தம் நீ புலம்பணும், நீ அழணும், நீ மனம் கசந்து அழ வேண்டும். ஐயோ தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஜனங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீங்களே, அநியாயமாய் செத்து போயிட்டானே. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது இந்த கொரோனா வைரஸ் தாக்கி அப்படியே நடந்து போய் கொண்டு அப்படி கீழே விழுந்து செத்து போயிட்டானே. அவனுடைய ஜீவன் எங்க போகும்? அவனுடைய வாழ்க்கையுடைய நிலை என்ன ஆகும்? அவனுக்காக புலம்பி அழக்கூடியவன் யார்? எத்தனை விதமான பயங்கரங்கள் தேச அளவிலே உருவாக்கப்படக்கூடிய காரியங்களை காணக்கூடிய நீ என்ன செய்கிறாய்? கர்த்தர் அதைத்தான் நம்மளை பார்த்து கேட்கிறார். நீதிமான் என்கிறவன் அதை கண்டும் பார்த்து அவைகளை கண்டும் கேட்டு அப்படி பேசாமல் இருக்கிறவன் அல்ல, இருதயத்திலே பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறான். லோத்து அதனாலதான் அவனை மட்டும் காப்பாற்ற துணிந்தார். அந்த தேசத்துல சோதோமோன பட்டணத்துல எத்தனையோ ஜனங்கள் காணப்பட்டாலும் லோத்துவை கர்த்தர் நீதிமானாக கண்டதுனாலதான், இவன் ஒருவன் நீதிமானாக ஆண்டவராக தேவனால் காணப்பட்டதுனால அவன் நிமித்தம் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் இழுத்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டார். அப்ப நீ ஒருத்தர் நீதிமானா இருந்தா போதும், உன் குடும்பம் முழுமையும் கர்த்தராக தேவனுடைய பாதுகாப்புக்குள் கடந்து வருகிறத பார்த்துருவேன்.
நீதிமான் என்கிறவன் யார்? உள்ளத்திலே உணர்ந்து புலம்புகிறவன், உள்ளத்திலே உணர்ந்து அழுகிறவன், உள்ளத்திலே உணர்ந்து வேதனைப்படுகிறவன். தேசம் அழியும் போது நான் எப்படி சந்தோஷமாய் இருப்பேன், தேசத்திலே பயங்கரமான பஞ்சம் வரும்போது நான் எப்படி சந்தோஷமாய் இருப்பேன். குஷ்டரோகிகள் சொன்னாங்க, பாளையத்துல நாங்கள் மெய்யாகவே வெளியே உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லா விதமான ஜனங்களை நாங்கள் போய் பார்த்தோம், எதிரி படைகள் எல்லாரும், அந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு விரோதமாய் வந்திருக்கக்கூடிய படைகள் எல்லாரும் சிதறி ஓடியே போயிட்டாங்க. உள்ள போய் இருக்கக்கூடிய அந்த குஷ்டரோகிகள் உள்ள போய் பார்த்து, பாளையத்துக்குள்ள உள்ள போய் பார்க்கறாங்க, யாருமே இல்லை, எதிரிகள் யாருமே இல்லை. போய் உட்கார்ந்த உடனே பார்த்தா இத்தனை நாள் சாப்பாட்டுக்கு வழியே இல்லை. அவங்க வச்சிருக்கக்கூடிய காஞ்ச ரொட்டி துணுக்குகளை தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம். அங்க இஸ்ரவேல் நாட்டில் வந்திருக்கக்கூடிய மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆகாரத்தை தான் சாப்பிட்டோம். ஆனா இந்த படை வீரர்கள் விட்டு போன ஆகாரத்தை பார்த்த உடனே அவங்க ஒரே காரியமா உள்ள விழுந்து போய் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு உணர்வு வந்தது, நாம் செய்கிறது பெரிய பாவம், தேசமே பஞ்சத்திலே மூழ்கி இருக்கும் போது நான் மட்டும் சம்பிரமமாய் வாழுகிறது எப்படி, தேசமே அழிந்து போய் கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் சமாதானமாய் வாழுகிறது எப்படி, நானும் என் ஜனத்தை போய் ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு காரியம், இந்த சம்பவத்தை யோசிச்சு பாருங்க. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தை விட்டுட்டு ஊருக்குள்ள வந்துட்டாங்கன்னு என்ன நடக்கும் தெரியுமா? கல்லை விட்டு எரிஞ்சு கொன்றுவாங்க, கல்லை விட்டு அடிச்சு கொன்றுவாங்க. இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள குஷ்டரோகிகள் ஊருக்குள்ள வரக்கூடாது, பாளையத்துக்கு புறமா தான் வைக்கணும். இந்த குஷ்டரோகிகள் நற்செய்திகளை அறிவிக்க வேண்டும் என்று வரக்கூடிய குஷ்டரோகிய இஸ்ரவேலியன் எவனாகிலும் பார்க்கிறது உண்டா? இஸ்ரவேல் மனுஷன் தான் போய் சொல்லணும். சொல்லக்கூடிய நேரத்தில் அவன் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காம அடிச்சு கொண்டுட்டா கூட செத்துத்தான் போயிருப்பான். என்றாலும் கூட நற்செய்தியை அறிவித்தே தீர வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு பாரத்தோடு கூட எடுத்துட்டு போனா பாருங்களேன். அந்த பாரம் நம்முடைய வாழ்க்கையில வரணும், அந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில வருது. அதுதான் உன்னையும் என்னையும் நீதிமானுடைய தரத்திற்குள் உயர்த்த துவங்குகிறது. நீதிமானான ஒரு வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்திலே அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நோவாவை போல, ஒரு லோத்துவை போல தன் உள்ளத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. ஜனங்கள் புலம்பும் பொழுது நான் எப்படி நல்ல ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன், சந்தோஷமாய் சம்பிரமமாய் நான் வாழுகிறது எப்படி, மகிமையான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகிறது எப்படி, ஆசீர்வாதத்தின் ஊடாக கடந்து போகிறது எப்படி, நான் என்னுடைய உள்ளம் போன போக்கின்படி நடக்கிறது எப்படி, எனக்கு நான் நல்ல ஒரு நிலையிலே கர்த்தராக தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனா பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவன் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்கிறான். அவனை பார்க்கும் பொழுது எப்படி நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும்? அவன் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம நாள்தோறும் கதறக்கூடிய சத்தமினுடைய செவிகளிலே துணிக்கிறதே, எப்படி நான் அதை கண்டும் காணாது இருக்க முடியும்? இந்த ஒரு உணர்வை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். நிறைய நேரத்தில் நாம் இந்த உணர்வை இழந்து போயிடும். நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். ஒரு நீதிமானுடைய நிலை என்கிறது எப்படிப்பட்டது? தன் நிலையை அவன் பார்க்க மாட்டான், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய துன்பத்தை அவன் கண்டு கேட்டு விசாரித்து உள்ளத்திலே பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறான். உண்மையான கிறிஸ்தவன் அப்படித்தான் இருப்பான். தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசுவும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ ஆரம்பித்தார். அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்? தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை கொள்ளையாடிய ஒரு பொருளாக அவர் எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்குள் கடந்து வந்தார். அவர் நினைச்சிருந்தா எப்படி என்ன ஒரு காரியத்தை செஞ்சிருக்க முடியும்? நான் கர்த்தருடைய ஒரே பேரான குமாரன், எந்த விதமான காரியத்தின் மூலம் கடந்து போயிருக்கலாம், நல்ல ஒரு பொசிஷன் அவர் வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் துறந்து போனதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தன்னை அவர் பொருட்டாகவே நினைக்கவே இல்லை, தன்னுடைய நிலைகளை ஒரு பொருட்டாகவே யோசிச்சு கூட பார்க்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி என்னுடைய செய்தி நான் நிறைவு பண்றேன். அந்த 5000 பேருக்கு ஆண்டவராகிய தேவன் போஜனத்தை கொடுத்தார். 5000 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க, 5000 ஆண்கள் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. இந்த சாப்பாடு சாப்பிட்டு கொண்டுக்கக்கூடிய நேரத்தில் யாராகிலும் இயேசுவுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் பார்க்குறீங்களா? பாருங்க, பைபிளை பாருங்க. இயேசுவை பத்தி யாராச்சும் பார்த்தாங்களா பாருங்க. வாங்கின உடனே மீனும் அப்பமும் சொல்லி பாஞ்சிட்டாங்க, மேலே விழுந்துட்டாங்க. எல்லாத்தையும் எனக்கு உனக்கு பிடிக்க சாப்பிடக்கூடியவன் இயேசுவை பத்தி யாராச்சும் நினைச்சு பார்த்தாங்களா பாருங்க. இயேசுவும் அதை குறித்து ஒரு பொருட்டா நினைச்சார பாருங்க. சரி, எல்லாரும் சாப்பிடு, நல்லா சந்தோஷமா போகட்டும், எனக்கு அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்களா இல்லையோ, எனக்கு அவங்க திருப்தியான ஒரு ஆகாரம் தராங்களா இல்லையோ, எல்லாரும் நல்லா திருப்தி அடையட்டும். இதுதாங்க நீதிமானுடைய ஒரு வாழ்க்கை. எல்லா ஜனமும் வாழ்ந்திருக்கணும், நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் என்னுடைய நிலைகளிலே தாழ்த்தப்பட்ட போது. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் செத்தா கூட பரவாயில்ல. இதுதான் நம்ம நிலைமை. உலகத்தானுடைய நிலை எப்படித்தான், எல்லாரையும் அழித்து விட்டு நான் ஒருவன் நல்ல ஒரு நிலையிலே வாழ வேண்டும். இது உலகத்தானுடைய வாழ்க்கை. ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் ஜனம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இதுதான் நீதிமானுக்குரிய ஒரு அழைப்பு.
இந்த நீதிமானை போல நீங்கள் வாழ்க்கையை வாழுகிறது உண்டானால் உன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஜெபத்தை கேட்கிறவர் என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். உன் ஜெபத்தினுடைய ஒரு குரலை கூட, ஒரு பெருமூச்சை கூட கர்த்தர் கணக்கிலே வையாமல் தூக்கி எறிய மாட்டார். எல்லாத்தையும் கணக்கில் வச்சிருப்பார். நீ விடக்கூடிய பெருமூச்சு, நீ சிந்தக்கூடிய கண்ணீர், நீ அப்படியே கர்த்தருக்கு முன்னால் வேதனைப்பட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலை, எல்லாவற்றையும் கர்த்தர் அப்படி இன்ச்சு பை இன்ச்சு அப்படி நோட் பண்ணி வச்சிருப்பாரு. எல்லா காரியத்தையும் கர்த்தர் நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அவைகளுக்குரிய மகிமை நீ பெறாம போக மாட்டேன். ஆனால் பெற முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? உன் வாழ்க்கை நீதியற்ற ஒரு வாழ்க்கையா, நீதிமானுக்குரிய வாழ்க்கை இல்லை. அந்த நீதிமானுக்குரிய வாழ்க்கை இருக்கிறது உண்டானால் உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே கனப்படுத்தப்படுகிறது நீ பார்ப்பாய். ஒவ்வொரு கண்ணீரும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாய் விலையேற பெற்றதாக இருக்கிறதை நீ பார்ப்பாய். நீ விடக்கூடிய ஒவ்வொரு பெருமூச்சின் சத்தத்தையும் கர்த்தர் கவனித்து கேட்டு அதற்கேற்ற மகிமையை கர்த்தர் காண செய்யாமல் விடவே மாட்டார். ஆண்டவராகிய தேவனை போல நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்துல அவ்வளவு பரோபகாரமாய் பார்க்கக்கூடியவர் வேறு யாரையுமே பார்க்க முடியாது. நீ ஒண்ணு கொடுத்தேன்னா 1000, 10,000, லட்சக்கணக்காய் தேவனுடைய கையில தூக்கி கொடுத்துருவார். நம்ம கர்த்தருக்கு ஒண்ணுதான் கொடுப்போம், ஒரே ஒரு விஷயத்தை தான் கொடுப்போம், அதுவும் கிழிஞ்சு போனதா பார்த்து கொடுப்போம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிறவர் விலையேறப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அள்ளி கொட்டிடுவார். ஆண்டவராகிய தேவன் நன்மை செய்யக்கூடிய தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறோம். இந்த நன்மையை பெறுவதற்கு ஒரே ஒரு மார்க்கம், நீதிமானை போல உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். நீதிக்குரிய ஒரு வழியின் ஊடாக நீ கடந்து போகிறது உண்டானால் எல்லா நன்மைகளையும் எல்லா மகிமைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் பெற்றுக்கொள்ள முடியும்.